ஹலோ ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி லாஸ்ட்டாக சைட் விசிட் பண்ணேன். லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பட் இருந்தாலும் மனசு கேட்கலங்க. நிறைய கரெக்ஷன் வீடியோ எடிட் பண்ணும்போது தான் நான் நோட்டே பண்ணேன். அதனால் யோசித்தேன், நோ இந்த வாட்டி 4 நாள் முன்னாடி டெலிவரினாலும் நம்ம இங்கே வந்து கரெக்ஷன்லாம் நேர்லேயே சொல்லணும்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஓசிடி இருக்குங்க. நான் வந்து நேரில் சொன்னால் தான் எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போலாம் மூச்சு வாங்கிக்கிறது. இருந்தாலும் நான் வந்து என்ஜினியரை கூப்பிட்டு என்னோடய கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். இப்போ மாடியில் என்ன கரெக்ஷன் சொல்லியிருக்கேன்னா, ஒரு ஃப்ளோர் வைஸாக நான் சொல்லிட்டு போய்ட்றேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இந்த எல்லா வீடியோவையும் வீடு கட்டுறவங்க நியூ ஹோம் பையர்ஸ்க்காக தான் நான் பர்பஸாக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ எடுக்காமலும் நான் நிறைய பண்ணியிருக்கலாம். வீடியோ எடுக்காமலும் என்னோடய கரெக்ஷன்ஸ்லாம் சொல்லியிருக்கலாம். பட் நான் இதை ஷேர் பண்ணுறதோட ரீசன் என்னென்னா, நீங்கள் வீடு கட்டும்போது இதெல்லாம் நீங்கள் பார்த்து கரெக்டாக பண்ணணுன்னு சொல்லிட்டு தான். இப்போ மாடியில் நான் என்ன கரெக்ஷன் சொல்லியிருக்கேன்னா, எனக்கு வந்து இந்த ஹெட்ரூம் இருக்கு இல்லையா, இங்கே பக்கத்துலேயே வந்து டேப்பு, அதுக்கப்புறம் வந்து வெசல் வாஷ் பண்ணுறாங்க, துணி துவைக்கிறாங்க அப்படின்னா தண்ணி போகிறதுக்கான அவுட்லெட் ஏரியா எனக்கு இந்த இடத்துல வேணும்னு சொல்லியிருக்கேன். பட் இங்கே வந்து லாஸ்ட் டைம் பெர்கோலா பிளான் நான் சொல்லியிருந்தேன். பட் நம்மளோட ஃபாலோவர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், இங்கே அந்த மாதிரி போட்டோன்னா பெர்கோலா போட்டோன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப கஷ்டம், க்ளீன் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லியிருந்தார். ஐ ஃபெல்ட் இட் வாஸ் அ ரைட் அட்வைஸ். அதனால் நான் வந்து பெர்கோலா பிளான் இல்லை. இன்னொன்று வந்து இங்கே சிட் அவுட் மாதிரி போட சொல்லலாம்னு நினச்சேன் சிவில் ஒர்க்லேயே. பட் ஆனால் ரிஸ்க்கு, குழந்தைங்களாம் ஏறி நின்று வேடிக்கை பார்க்குறாங்க அப்படின்னா கஷ்டம். அதனால் இங்கே மாடியில் வந்து சிட் அவுட் மாதிரி நான் பிளான் பண்ணல. உட்காரணும்னு நினைக்கிறவங்க சேர் எடுத்துகிட்டு வந்து உட்காந்துக்கிட்டோம். ஸோ ஆனால் இந்த இடத்துல மட்டும் டேப்பும் ப்ளஸ் வாட்டர் போகிறதுக்காகவும், ஏன்னா நிழலாக இருக்கும், மாடியில் வந்து துணி துவைக்கிறதுக்குலாம் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ல, அதுக்கு தான். ஸோ இப்போ வந்து நான் செகண்ட் ஃப்ளோரில் என்னென்ன கரெக்ஷன் சொல்லியிருக்கேன்னு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். இன்னொரு கரெக்ஷன் வந்து இந்த ஸ்டெப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்ஸ்லாம் போட சொல்லியிருந்தேன் நான் ஸ்டெப்ஸில் வந்து. பட் அது இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க செகண்ட் ஃப்ளோரில். அதனால் வந்து நான் இங்கேருந்து மாடி வரைக்குமே அதை நான் கொடுக்க சொல்லியிருக்கேன். இது ஒரு கரெக்ஷனு. அடுத்த கரெக்ஷன் வந்து அப்படியே இந்த சைடு வந்துடுங்க. இப்போது டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம இங்கே பே விண்டோ பிளான் பண்ணியிருக்கோம் இல்லையா, இங்கே வந்து லைட்டை வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இங்கே மிடில் கொடுத்துருக்காங்க. நான் வந்து இந்த இடத்துல கொடுக்க சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போ வந்து டோர் ஓப்பன் பண்ணதும் இங்கே வந்து ஒரு வார்ட்ரோப் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஒன்று அதை ஷூ ரேக் மாதிரியும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா பொருள் வைக்கிறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேசஸ், ஆர்ட் ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க. கதவு டோர் ஓப்பன் பண்ணதோ, வாஸ்து ஐட்டம்ஸ், வாட் எவர். பட் இந்த இடத்துல ஒரு பெயிண்டிங்கோ, இங்கே வந்து பெயிண்டிங்கோ ஏதாவது வச்சாங்கன்னா லைட் அப்படியே தெரியும் இல்லையா, லைட் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணுன்றதுனால லைட்டை தூக்கி வைக்க சொல்லிட்டேன். கையோட சாக் பீஸை எடுத்துகிட்டு வந்து எழுத சொல்லிட்டேன். அப்படியே உள்ளே வாங்க. அடுத்த கரெக்ஷன் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நம்மளோட டைல்ஸ் வந்து இது வரைக்கும் தானே வரைஞ்சிருக்காங்க பாத்ரூமில். பட் நான் வந்து ஃபுல் டைல் கேட்டிருந்தேன், ஃபுல் ஃப்ளோர் வரைக்குமே ரைஸ் பண்ணி கேட்டிருந்தேன் டைல்ஸு. அதை நோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். அடுத்தது கிச்சனில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னு சொல்கிறேன். நாங்கள் லஞ்ச் வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்து இங்கே சாப்பிட்டோம். அதான் கிச்சனில் நம்ம மேடை இருக்கு இல்லையா, மேடை பக்கத்துலேயே இன்னொரு ஸ்மாலாக ஒரு மேடை ரைஸ் பண்ணி இங்கே ஒரு குட்டியாக ஒரு கவுண்டர் டாப் மாதிரி போட சொல்லியிருக்கேன் நான். கிச்சன் கவுண்டர் டாப் இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் மாதிரி. இது ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னது தான், இந்த வாட்டி மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு இங்கே செங்கலே வச்சு அளவு பார்த்தாச்சு. அடுத்தது இப்போது வெசல் வாஷ் பண்ணுறோம் இல்லையா, இந்த இடத்துல பக்கத்துலேயே வந்து இது வரைக்கும் வால் ரைஸ் பண்ண சொல்லிட்டேன். ஏன்னா இங்கே வாஷிங் மிஷினோ ஃப்ரிட்ஜோ வாட் எவர் எது வச்சாலுமே வெசல் வாஷ் பண்ணால் அந்த தண்ணி வந்து அதை ஸ்பில் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இங்கே நான் வந்து பிளான் பண்ண சொல்லிட்டேன். அடுத்தது இங்கே ஆரோ பிளான் பண்ண சொல்லியிருக்கேன். இங்கே வந்து வாஷிங் மிஷின் யூனிட் மாதிரியும் கொடுக்க சொல்லிட்டேன். சேம் டைம் இங்கே ஃப்ரிட்ஜ் வைக்கிற மாதிரி இங்கேருந்து இது வரைக்கும் ஷெல்ஃப் வைக்கிறதுக்காக நான் ஐடியா கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஓப்பன் லெட்ஜ் மாதிரி 4-5 கொடுக்க சொல்லியிருக்கேன். இது வந்து வாஷிங் மிஷின் ஏரியா, இது வந்து ஃப்ரிட்ஜ் ஏரியா, இது வந்து ஷெல்ஃபை கொடுக்க சொல்லிட்டேன். இந்த இடத்துல ஸ்விட்ச் பாக்ஸ் வரும். இது பக்கத்தில் ஃப்ளோட்டிங் லெட்ஜ் மாதிரி கொடுக்க சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து நோட் பண்ணுறதுக்காக சாக் பீஸும் கையோடு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் இந்த இடத்துல வந்து கவுண்டர் டாப் பக்கத்தில் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் மாதிரி ஒன்று கேட்டிருந்தேன் இல்லையா, இது மேலேயே லைட் வேணும்னு சொல்லிட்டு அங்கேயும் லைட்டுன்னு நோட் பண்ண சொல்லிட்டேன்.
அதுக்கப்புறம் நான் இது ஃபுல்லாக வந்து டைல்ஸ் போட்டு விடுங்கன்னு சொன்னேன். சைட் இன்ஜினியர் சொன்னார், இது ஃபுல்லாக டைல்ஸ் போட்டோன்னா க்ளீன் பண்ணுறதுலாம் கஷ்டம், டைல்ஸில் வந்து அந்த எண்ணெய் கரை பட்டுச்சுன்னா போகாது அப்படின்னாரு. ஐ ஃபெல்ட் இட் வாஸ் ரைட்டு. அதனால் இது வரைக்கும் மட்டும் டைல்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுக்க சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஷெல்ஃப் போட சொல்லியிருக்கேன் கடப்பால் கீழே. இது வரைக்கும் ஷெல்ஃபு. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரைஸு, அதுக்கப்புறம் கேஸ் அதெல்லாம் வைக்கிறதுக்காக நான் இங்கே பிளான் பண்ண சொல்லிட்டேன். அடுத்தது இப்போ நம்ம வந்து இந்த வாக்கின் வார்ட்ரு மாதிரி ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன் இல்லையா, இங்கே வந்து இந்த ஷெல்ஃப் மட்டும் கொடுக்க சொல்லியிருக்கேன் நான். அவங்க தெரியாமல் டைல்ஸ்க்காக வரைஞ்சிட்டாங்க, பட் அதை பட்டி பண்ணும்போது சரி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாங்க. இங்கே ஷெல்ஃப் வந்து கொடுக்க சொல்லிவிட்டு இங்கே டோர் ஃப்யூச்சரில் பிளான் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து மிரர் வைக்கிற மாதிரி. ஸோ இது ஓப்பனில் இருக்கும், பாத்ரூம் வந்து டோர் வச்சுருக்கும். இந்த இடம் வந்து ஓப்பனில் இருக்கும், வார்ட்ரோப் க்ளோஸில் இருக்கும், பாத்ரூமும் க்ளோஸில் இருக்கும். இதுதான் பிளான். அடுத்தது பால்கனியில் ஒரு கரெக்ஷன் சொல்லியிருக்கேன். என்ன கரெக்ஷன்னா அங்கே நின்று சொல்ல, இங்கே பால்கனியில் சொன்ன கரெக்ஷன் வந்து இந்த வாலை கொஞ்சம் ரைஸ் பண்ண சொல்லியிருக்கேன் நான், சேஃப்டி ரீசன்ஸ்க்காக. இது வரைக்கும் அதை நோட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பால்கனியில் வந்து வாலை இது வரைக்கும் ரைஸ் பண்ண சொல்லியிருக்கேன் சேஃப்டி ரீசன்ஸ்க்காக. நம்ம இப்போ இன்னொரு பெட்ரூமில் தான் இருக்கோம். இந்த பெட்ரூமில் வந்து ஷெல்ஃபு கொடுக்க சொல்லிட்டேன். ஷெல்ஃப் கொடுத்துட்டு டோர் போடுற பிளானில் தான் இருக்கேன். ஸோ டோர் வந்து இங்கே தான் போட முடியும், ஷெல்ஃப் உள்ளே போட முடியுன்றதுனால இந்த இடத்துல வந்து ஃப்ளோட்டிங் லெட்ஜ் கொஞ்சம் அந்த ஹாஃப் சர்க்கிள் மாதிரி இருக்க ஃப்ளோட்டிங் லெட்ஜை இதுக்குள்ளே கொடுக்க சொல்லிட்டேன். ஃபுல்லாக டோர் வச்சு கவர் பண்ணுற மாதிரி. இது வந்து ஃபுல்லாக ஸ்பேஷியஸாக இருக்கும். இதுக்குன்னா டிவி வச்சுக்கலாம், இல்லை பீரோ வச்சுக்கலாம், அந்த மாதிரி பிளான் அது. இப்போ நான் சொன்ன அதே பிளான் தான் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும். இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க கரெக்ஷன்ஸ்லாம் சொல்கிறேன் வாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் நான் என்ன கரெக்ஷன் சொல்லியிருக்கேன்னா, இந்த கேட்டில் இங்கே ஒரு க்ரிப் போட சொல்லியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் பாத்ரூம் டைல்ஸ் வந்து ரைஸ் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கேன். இதுதான் கிரவுண்ட் ஃப்ளோரில் எனக்கு தெரிஞ்ச மிஸ்டேக்ஸ், வேறு எதுவுமே கிடையாது. கடப்பா போடும்போது என்கிட்ட ஒரு வாட்டி கேளுங்க, அந்த ஷெல்ஃப்லாம் அடிக்கும்போதுன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா என்னோடய ப்ரிஃபரன்ஸ்லாம் சொல்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இங்கே காம்பவுண்ட் நல்லா ரைஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து பரவாயில்ல, எனக்கு இங்கேயே வந்து நீங்கள் ரைஸ் பண்ணி கொடுத்துருங்க, நான் இங்கே வந்து க்ரில் போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே ஓப்பனாக விட்டுட்டு காம்பவுண்ட் விட்டோன்னா சேஃப்டி ரீசன்ஸ்க்காக நான் அது வேணான்னு சொல்லியிருக்கேன். ஸோ என்னோடய கரெக்ஷன்ஸ்லாம் நான் சொல்லிட்டேன். என் வீட்டுக்காரர் தான் இதுக்கப்புறம் பேசணும். வீட்டு வேலை ஒரு மாதத்தில் முடிஞ்சிடும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பிரியதர்ஷினி சொன்ன கரெக்ஷன்ஸு, அதுக்கப்புறம் பெண்டிங் ஒர்க்கெல்லாம் பார்க்கும்போது இன்னும் 3 மாதம் ஆகிடும் போல் இருக்குங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீடு ஒர்க் முடிக்கிறதுக்குள்ளே. நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஒர்க் எந்த லெவலில் இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் ஒர்க்கே முடிக்கல. புஷ் பண்ணிகிட்டே இருக்கோம் சீக்கிரம் பண்ணுங்கன்ட்டு. அவங்க ஏதோ ஒரு காரணம் சொல்லிடுறாங்க. இப்போ வந்து ஹோலி பண்டிகை வருதான், அதனால் நார்த் இந்தியன் ஒர்க்கர்ஸ்லாம் போயிட்டாங்களாம். இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு ரீசன் வந்துடுது, ஒர்க்கு முடிக்கவே மாட்டுறாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனைங்க. இந்த மாதிரி நம்ம தனியாக இது பண்ணும்போது. நம்ம இப்போ கட்டிகிட்ருக்க வீடு வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து ரீச் ஆகிடுறோம். இதே மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் தான் நாங்கள் சர்ச் பண்ணி உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான் டெடிக்கேட்டடாக ஒவ்வொரு பிளாட்டையும் அனலைஸ் பண்ணி ஒர்த்தான பிளாட்ஸ் தான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறோம். எங்கள் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் டெடிக்கேட்டடாக பண்ணுறோம். எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பிரியதர்ஷினி 9th month இப்போ ப்ரெக்னென்சி. இப்போ ட்ராவல் பண்ண வேணான்னு தான் சொல்கிறேன். ஆனால் அவங்க வந்து நேரில் வந்து நான் சொல்ல வேண்டிய கரெக்ஷன்லாம் சொல்லியே தீரணும், இல்லைனா மிஸ் ஆகிடும் அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. சரி வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறேன். பொறுமையாக தான் ஓட்டிகிட்டு போகிறேன் அதனாலேயே. ஸோ அவங்க வந்து அவங்களோட ஒர்க் இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. இப்போ அதுக்குள்ளே அவங்களுக்கு டயர்டாகி மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ குயிக்காக இந்த வீடியோ முடிச்சிக்கலான்னு நான் தான் சொல்லியிருக்கேன். ஸோ குயிக்காக முடிச்சிக்கலான்னு முடிவு பண்ணிவிட்டோம் அந்த வீடியோவை. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்.